அக்டோபர் 3rd வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம்ப்பா. அக்டோபர் 20ல வந்து 27 வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ண போறோம் இந்த செஷன்ல. எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி வந்து நீங்க தினமணியும் படிச்சுட்டே இருங்க. படிச்சுட்டு ரிவிஷனா இந்த மண்டே செஷன் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ராக்ஷனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். படிச்சுட்டே இருங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஏதேதோ அப்படின்னு இருக்கும். அதனால நீங்க படிச்சுட்டு அட்டன் பண்றது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அதனால டெய்லி நியூஸ் பேப்பர் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளஸ் இது பார்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து சீ டர்ட்டில்காக கன்சர்வேஷன் சென்டர் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. கன்சர்வேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்றோம். கடல் ஆமைய பாதுகாக்கிறதுக்காகவும் மறுவாழ்வு கொடுக்கறதுக்காகவும் ஒரு மையம் ஆரம்பிக்க போறாங்க. எங்கன்னு பாருங்களேன். அதாவது ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நியூஸ். எங்க அப்படின்னா, சென்னையில கிண்டியில வந்து நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, அங்க 4400 ஸ்கொயர் மீட்டர் ஏரியால வந்து இந்த கடலாமை பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அமைக்க போறாங்க. எங்க அமைக்க போறாங்க, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேற இதுல வந்து இம்பார்ட்டண்டா நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, கடல் ஆமை வந்து கடலோரத்துக்கு முட்டையிடுறதுக்காக வரும். அதோட முட்டையிடுற டைம் என்ன அப்படின்னா டிசம்பர்ல இருந்து ஜூன் வரைக்கும் அந்த டைம்ல வரும். அப்படிங்கிறதுனால அதை கன்சர்வ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் அந்த சென்டர் அமைக்க போறாங்க அப்படிங்கறத இது கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி தமிழக கடற்கரைக்கு வர ஒரு வெரைட்டி ஆஃப் ஆமை எது அப்படின்னா ஆலும் ரெட்லி டைப் கடல் ஆமை வந்து சீ டர்ட்டில் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கன்சர்வ் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சென்டர் முக்கியமா அமைக்க போறாங்க. அதான் இந்த கட்ல இருக்குப்பாங்க. இது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் வந்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இது எதுக்காக அப்படின்னா, ரோட்ல வந்து நிறைய ஆக்சிடென்டல் டெத் நடக்குது. இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 2021 டிசம்பர் 18 அன்னைக்கு. ரொம்ப லான்ச்சிங் டேட் ரொம்ப முக்கியம். டிவைக்குள்ள ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் தான். 2021 டிசம்பர் 8 அன்னைக்கு இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம். ஓகே, இது வந்து என்ன நியூஸ் அப்படின்னா, நெக்ஸ்ட் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எது வரைக்கும்னா டில் 2027 ஜான்வரி 10 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி காயம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 48 ஹவர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதா இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். இப்போ இதுல வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, லான்ச் பண்ணும் பொழுது இதுக்கு எவ்வளவு அமௌண்ட்ல இதுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்கன்னா 1 lakh வரைக்கும். 2024ல இது அப்டேட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா 2 lakh வரைக்கும் இதுல வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி 2 lakhs வரைக்கும் அதுக்கான சிகிச்சைய கவர்மெண்ட் வந்து தருவாங்க அப்படின்னு டிசம்பர் 2024ல இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து இந்த டைம் வந்து குரூப் 2ல கொஸ்டினா கேட்டிருந்தாங்க இல்லையா, அதனால இந்த ஸ்கீம்ஸ்ல இந்த மாதிரி நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து எத்தனை டைப் ஆஃப் சிகிச்சை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 101 வகையான உயிர் காக்கும் சிகிச்சை கொடுக்க போறாங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட்ப்பா. 101 டைப் ஆஃப் சிகிச்சைகள் வந்து இதுல கொடுக்க போறாங்க. எதுனா தனியார் ஹாஸ்பிட்டல்லையும் அக்சஸ் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இது உங்களுக்கு தருவாங்க. இது மாதிரி மாநிலம் முழுவதும் 703 பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை இதோட டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து நீங்க வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள ரோடு ஆக்சிடென்ட்ல நடக்கிற காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இதான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஓகே, நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2 நியூஸ் பார்த்திருக்கோம். ஒன்னு சீ டர்ட்டில் கன்சர்வேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், ரெண்டாவது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 இல்லையா. அடுத்து பார்க்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரோஸ்கர் மேளா அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ். ரோஸ்கர் மேளா அப்படின்னா என்னன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஃபேர்ன்னு சொல்றோம். எப்படி புக் ஃபேர் இந்த மாதிரி நடக்குமோ அது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ஒரு கண்காட்சி மாதிரி நடக்கிறது, ஒரு விழா மாதிரி, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கிறதா
இந்த ரோஜ்கர் மேளான்னு சொல்றோம். அப்ப இதோட நோக்கம் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் தான். கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அல்லது பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கறதா ரோஜ்கர் மேளாவோட நோக்கம். இப்ப என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டா இதோட 70th ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு, மேளா வந்து நடந்திருக்கு. அதுதான் இந்த 70th மேளால வந்து 51,000 பேருக்கு பணி ஆணை கொடுத்திருக்காங்க, நியமன ஆணை, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை லான்ச் பண்ணது, இந்த ரோஜ்கர் மேளா அப்படிங்கறது லான்ச் பண்ணது எப்போனா 2022 அக்டோபர் 22ல. ஓகே, ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் இந்த நம்பர் 2022 அக்டோபர் 22 அப்படிங்கிறது ஃபேன்சியா இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரோஜ்கர் மேளாவோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை அக்ராஸ் தி வேர்ல்ட் ஜென்ரேட் பண்றதுதான். ஓகே, வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறது தான் ரோஜ்கர் மேளாவோட நோக்கம்னு சொன்னேன். இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா 10 lakh பீப்புள்ஸ்க்கு வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறது. ஓகேவா, 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறது தான் இதோட முக்கியமான நோக்கம்ப்பா. எப்ப லான்ச் பண்ணாங்க சொன்னா 2022 அக்டோபர் 22ல லான்ச் பண்ணாங்க. ஓகே, இப்ப எத்தனாவது மேளா நடந்திருக்கு? எம்ப்ளாய்மெண்ட் ஃபேர் 70th ஃபேர் நடந்திருக்கு, அது மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுலயே இன்னொன்னு என்னன்னா ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, பிரதீபா சேதோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. எதுக்காகனா யூபிஎஸ்சில வந்து ஃபைனல் லிஸ்ட் வரைக்கும் நேம் வந்திருக்கும், எல்லா ஸ்டேஜையும் கடந்து ஃபைனல் லிஸ்ட்ல வந்து ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஜென்ரேட் பண்ண, அவங்களுக்கு ஸ்கில் இருக்கு, கரெக்டா கவர்மெண்ட்ல அவங்களால வேலை பார்க்க முடியல, அப்ப பிரைவேட்டா அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரதீபா சேதோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. ஓகே, எதுக்காகன்னு பாருங்க, யூபிஎஸ்சியோட ஃபைனல் லிஸ்ட்ல இடம்பெறாதவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திறன் மிக்க நிறுவனங்கள்ல, தனியார் நிறுவனங்கள்ல அவங்க வந்து பங்கு பெறலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இந்த ஆப் மூலமா அவங்க அந்த வேலை வாய்ப்பை தேக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம்ப்பா. தொல்காப்பியா பூங்கா, தொல்காப்பியம் பூங்கா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த தொல்காப்பியம் பூங்கா வந்து சென்னையில இருக்கு. ஓகே, எங்க இருக்குன்னு பாருங்க, சென்னையில ராஜா அண்ணாமலைபுரம் அப்படிங்கிற இடத்துல, ராஜா அண்ணாமலைபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இது வந்து ஏற்கனவே 2008ல இது அடிக்கல் நாட்டினாங்க. 2011ல கருணாநிதி சிஎம்மா இருக்கும் பொழுது இத வந்து திறந்து வச்சாங்க 2011ல. அதுக்கப்புறம் அது வந்து செயல்பாட்டுல இல்ல. இப்போ அதுக்காக நிதி ஒதுக்கி அதை ரெனோவேட் பண்றாங்க, அவ்வளவுதான். தொல்காப்பியம் பூங்கா எப்ப வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம், அதனாலதான் இந்த டேட்டா கொடுத்துருக்கோம். 2011ல மிஸ்டர் கருணாநிதி சிஎம்மா இருக்கும் பொழுது. ஓகே, இப்ப இது என்ன பண்றாங்கப்பா, இந்த பூங்காவை முறையாக பராமரிப்பின்றி இருக்கு, அதை பராமரிச்சு மேம்படுத்த போறாங்க, அவ்வளவுதான், ரெனோவேட் பண்ண போறாங்க. அதாவது இது முன்னாடி எப்படி ஏற்படுத்தினாங்கன்னா அடையார்ல உப்பங்கழி அப்படின்னு ஒரு ஆறு மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த உப்பங்கழிய வந்து சீரமைச்சு ரெனோவேட் பண்ணி தான் இந்த தொல்காப்பியம் பூங்கா அப்படின்னு 58 ஏக்கர்ல அமைச்சாங்க. அது அப்படியே செயல்பாட்டுல இல்லைங்கிறதுனால இப்ப புதுப்பிக்கிறாங்க. ரைட்டு, இப்ப இது பண்றதுனால என்னன்னா என்விரான்மெண்டல் அண்ட் எஜுகேஷன் டூர், ஸ்கூல்ஸ்ல இருந்து காலேஜ்ல இருந்து எஜுகேஷன் டூர் போவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு கல்ச்சுரல் ரிலேட்டட் விஷயத்த அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்ப இது எது பேஸ்டுனா என்விரான்மெண்டல் அண்ட் எஜுகேஷனல் ரிலேட்டட் பார்க்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம்ப்பா. ஞான பாரதம் மிஷன். ஞான பாரதம் மிஷன் அப்படிங்கறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஸ்கீம்பா. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஞான பாரதம் மிஷன் பத்தி பார்க்க போறோம். இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் பட்ஜெட் 2024-25ல அந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணதான் இந்த ஞான பாரதம் மிஷன் அப்படின்னு சொல்றோம். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே அனௌன்ஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட்லாம் இருக்கு இல்லையா, நினைவு சின்னங்கள், ஹெரிட்டேஜா இருக்கிற மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிச்சு அதை டாக்குமெண்டேஷன் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி ப்ரமோட் பண்ணணும். கரெக்டா, அதுதான் இதோட நோக்கம். ஓகே, ஞான பாரதம் மிஷன் என்ன அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட்ஸை ஐடென்டிஃபை, டாக்குமெண்டேஷன், டிஜிட்டலைசேஷன், ப்ரிசர்வேஷன், ப்ரமோட்டேஷன் இது பண்றதுதான் இதோட நோக்கம்ப்பா. இப்போ இதுல வந்து 2024-25லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ என்ன இதுல கரண்ட் அஃபேர்னு பார்க்கலாம், நான் சொல்றேன், நோட்ஸ் எடுத்துக்க, அப்ப எடுத்துக்கலாம்.
இல்ல கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா அக்ராஸ் த கண்ட்ரி 20 இன்ஸ்டியூட்ஸை டைப் பண்றாங்க இந்த ஸ்கீம் கூட. அந்த 20 இன்ஸ்டியூட்ஸ் மூலமா, நிறுவனங்கள் மூலமா இதை டிஜிட்டலைஸ் பண்றாங்க. எல்லாமே கவர்மெண்டே பண்ண முடியாது இல்லையா, அதனால அதான் இதுல நியூஸா கொடுத்துருக்காங்க, எழுதிக்கோங்க. ஞான பாரதம் மிஷன் லான்ச் வந்து 2024-25 பட்ஜெட், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், டிஜிட்டலைசேஷன் ஆஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்ஜெக்டிவ். அவ்வளவுதான்ப்பா. நினைவு சின்னங்களை கணினிமயமாக்குவது அல்லது டிஜிட்டல் மயமாக்குதல். அதுக்காக ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகிருக்கு. யார் கூடப்பா? 20 இன்ஸ்டியூட்ஸ் கூட, 20 இன்ஸ்டியூட்ஸ் கூட. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மிஷனுக்கு ப்ரிசர்வ் பண்ணும் இல்லையா, இதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் என்னன்னா நேஷனல் டிஜிட்டல் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம். இதுலதான் வந்து வேர்ல்ட் வைட் இருக்கிற இந்தியாவோட மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ப்ரிசர்வ் பண்ண போறாங்க. அந்த இது மட்டும் என்டிஆர் அப்படின்னு போட்டு அப்ரிவேஷன் மட்டும் என்டிஆர்னா என்னன்னு வச்சுக்கோங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் இல்லையா, அயன்மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். சர்தார் வல்லபாய் பட்டேலோட 150th பர்த் ஆனிவர்சரி வருது. ஓகே, அதுக்காக பரேட் வந்து நடத்த போறாங்க. எங்கன்னு கேட்டா குஜராத்ல. ஓகே, அவரோட பர்த்டே எப்போனா October 31 அன்னைக்கு வரப்போகுது. ஓகே, சரி. இவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா இருக்காரு இந்தியாவோட. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் கண்ட்ரியும் அவர் தான். அதுக்கப்புறம் இவரோட நினைவா என்ன பண்ணிருக்கு இந்தியா கவர்மெண்ட் அப்படின்னா யூனிட்டி ஆஃப் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்றோம். வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சு வந்து 182 மீட்டர் ஹைட்ல வந்து அமைச்சிருப்போம். எங்க அப்படின்னா சாத்புரா அண்ட் விந்தியாச்சல் அப்படிங்கிற மலைத்தொடருக்கு நடுவுல இருக்க நர்மதா ரிவர். அந்த நர்மதா ரிவரோட பேங்க் ஆஃப் நர்மதா ரிவர்ல தான் இது அமைஞ்சிருக்கு. எங்கன்னு கேட்பாங்கப்பா. இப்போ இது வந்து நேஷனல் யூனிட்டி டேன்னு செலிப்ரேட் பண்றோம். October 31 இருக்கு இல்லையா, அதை வந்து நேஷனல் யூனிட்டி டேன்னு செலிப்ரேட் பண்றோம். ஹிந்தில வந்து ராஷ்ட்ரிய எக்தா திவாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ராஷ்ட்ரிய எக்தா திவாஸ் நேஷனல் யூனிட்டி டேன்னு சொல்றோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேற என்னன்னா, இவரை ஏன் அயன்மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம்? ஏன்னா 561 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை இந்தியாவா இன்டகிரேட் பண்ணதுல ஒரு மேஜர் ரோல் பண்ணிட்டதுனால இவரை வந்து இந்தியாவோட இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, யூனிட்டி ஆஃப் ஸ்டாச்சு வந்து எப்ப இனாகிரேட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. 2018ல. ஓகே, எங்க இருக்கு, எப்ப இனாகிரேட் பண்ணாங்க, அது என்னன்னு சொல்றோம், எந்த ரிவர்ல இருக்கு, அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளவு ஹைட்டுப்பா? 182 மீட்டர், வேர்ல்ட்லயே டாலஸ்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து ஹிந்துல சும்மா தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு கட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹிந்து நியூஸ் பேப்பர்ல. தமிழ்நாடு பத்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ஃபோக்கஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் தான் கிடையாது, சும்மா ஒரு கட்டு மாதிரி. இது பாருங்களேன். இந்த போர்ட்டோனோவா அப்படிங்கிற ஒரு இடத்த பத்தி சொல்லியிருக்காங்க. போர்ட்டோனோவால வந்து பேட்டில் ஆஃப் போர்ட்டோனோவா அப்படின்னு ஒரு வார் நடந்தது. அது எப்போனா மைசூர் வார் 2 நடந்தப்போதான். மைசூர் வார் 2வோட சப் வார் இருக்கும் இல்லையா, அதுலதான் வந்து இந்த போர்ட்டோனோவா பேட்டில் அப்படின்னு நடந்துச்சு. எப்போனா 1781ல. யாருக்கு இருக்குன்னா பிரிட்டிஷுக்கும் ஹைதர் அலிக்கும். ஓகே, இந்த போர்ட்டோனோவா அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க. நார்த் பேங்க் ஆஃப் வெள்ளாறு அப்படின்னு சொல்றோம். வெள்ளாறு வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வெள்ளாறுல வடக்கு பகுதியில இருக்கிறதா இந்த போர்ட்டோனோவான்னு சொல்றோம். இப்போதைக்கு இதோட பேரு பரங்கிப்பேட்டைன்னு சொல்றோம். ஓகே, அப்ப பேட்டில் ஆஃப் போர்ட்டோனோவா அப்படிங்கிறது 1781ல நடந்துச்சு, செகண்ட் வேர்ல்டு வார். அது மட்டும் நோட்டிஸ்ட். அடுத்து டான்சி, இது ஸ்கூல் புக்ல இருக்கு. டான்சி வந்து எப்ப ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1965ல. ஓகேவா, எதுக்காக டான்சிங்கிறது, அதோட வேலை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த டான்சிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிறு நிறுவனங்கள்னு சொல்றோம், சிறு தொழில் நிறுவனங்கள். ஓகே, சின்ன சின்ன தொழில் நிறுவனங்கள் எல்லாம் இது பண்ணோம். 1965 டிசம்பர் 1 இதை ஃபார்ம் பண்றாங்க. சிறு தொழில் நிறுவனங்களுக்காக அமைக்கப்பட்ட தமிழ்நாட்டின் அமைப்பு எது அப்படின்னு கேட்பாங்க. டான்சி தான். டான்சியோட அப்ரிவேஷன் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இதுல வந்து 5-year பிளான் இருக்கு இல்லையா,
ஃபர்ஸ்ட் 3-5 இயர் பிளான்லயுமே நம்ம இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பார்ட்டா வச்சிருப்போம். அதுல வந்து 3rd 5 இயர் பிளான்ல தான் வந்து இதை ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கணும். டான்சி வந்து 3rd 5 இயர் பிளான்ல ஃபார்ம் பண்ணாங்க 1965 டிசம்பர் 1ஆம் தேதி. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அடுத்து அரும்பாவூர் உட் கார்விங் அப்படின்னு சொல்றோம். அதாவது உட்டை வச்சு அவங்க வந்து பண்ற சிற்பம் இருக்கு இல்லையா, அதை பத்தி இங்க பேசுறோம். ஏன்னா 2020ல அரும்பாவோட உட் கிராஃப்ட் இருக்கு இல்லையா, உட்ல பண்ற அந்த கார்விங் இருக்கு இல்லையா, அது வந்து ஜிஐ டேக் வாங்கிருக்கு. ஓகே, இப்ப அரும்பாவூர் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அரும்பாவூர்ல உட் கார்விங் பண்றோம். உட்டை வச்சு நிறைய சிற்பம்லாம் பண்றோம். அது வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்கு 2020ல. ஓகேவா, அது ஒரு கிராஃப்ட் தானே, ஹேண்ட் கிராஃப்ட் மாதிரி. அதுக்காக அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்பை ப்ரமோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டேக் பண்ணியிருக்காங்க. மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஐ டேக் இன் 2020 ஃபார் அரும்பாவூர் உட் கார்விங் இன் பெரம்பலூர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி எங்க இருக்குன்னு கேட்பாங்க. திருச்சியில தான் இருக்கு. ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி திருச்சிராப்பள்ளின்னு சொல்றோம். ஓஎஃப்டி. இதோட வேலை என்னன்னா ஸ்மால் ஆர்ம் மேனுஃபேக்சர்னு சொல்றோம். சின்ன சின்ன ஆயுதங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுதான் இதோட வேலை. இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1966 ஜூலை 3ல. ஓகே, எல்லாமே அந்த இயர்ல 1966 ஜூலை 3ல. யாரோட பீரியட்னா ஐஜி இந்திரா காந்தியோட பீரியட்ல. இப்போ ஓஎஃப்டி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்மால் ஆர்ம்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஏன் இப்போ ஸ்பெஷல் அப்படின்னா இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆயுதங்கள் தயாரிக்கிற மேனுஃபேக்சர் யூனிட்டா ஓஎஃப்டி இருக்கிறதுனால இது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. அடுத்து பாருங்க. ஓகே, மெட்ராஸ்ல வந்து ஒரு அப்சர்வேட்டரி வந்து ஓபன் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா ஆஸ்ட்ரானமிக்கல் அண்ட் மெட்ரலாஜிக்கல் அப்சர்வேட்டரின்னு சொல்றோம். ஓகேவா, வானியல் சார்ந்த ஒரு ஆய்வு மையம். ஓகே, அது வந்து எப்போனா 1792ல ஆரம்பிச்சாங்க சர் சார்லஸ் ஓக்லி அப்படிங்கிறவர்னால. ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1792 சார்லஸ் ஓக்லினால அப்போதைக்கு அவர் தான் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியோட கவர்னரா இருக்காரு. அதனால அவர் வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு ஆஸ்ட்ரானமிக்கல் அண்ட் மெட்ரலாஜிக்கல் அப்சர்வேட்டரிஸ் அப்படின்னு சொல்றோம். வானியல் சார்ந்த ஆய்வு மையமாக மெட்ராஸ் அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் யூடியூப்ல வந்து ரெக்கார்டட் செஷனா வரும், அப்போ கூட நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அதனாலதான் ஃபாஸ்டா போறேன். அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஃபாரஸ்ட் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி குளோபலி வந்து ஃபாரஸ்ட் கவரேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி 2025ல ஒரு ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். உலக அளவுல வனப்பரப்புகள் ஃபாரஸ்டோட கவரேஜ் வந்து அதிகமாகிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா குறைஞ்சிருக்கு. ஓகே, இப்ப ஆனா இந்தியாவுல அதிகமாகிருக்கு. ஓகேவா, இப்ப உலக அளவுல 9வது இடத்துல இந்தியா இருக்கு. ஓகே, ஃபாரஸ்டோட கவரேஜ்ல வந்து 9th பிளேஸ்ல இருக்காங்க. பட் இந்த ஆனுவல் நெட் ஃபாரஸ்ட் கெயின்னு சொல்றோம். ஒரு வருஷமும் வனத்தின் பரப்பளவு அதிகரிக்கிறது இல்லையா, அந்த நெட் இன்க்ரீஸை பொறுத்த வரைக்கும் 3rd பிளேஸ்ல இருக்காங்க. அதிகரிப்பு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா 3rdல இருக்காங்க. ஓவரால் கவரேஜ்ல வந்து 9th பிளேஸ்ல இருக்காங்க. ஓகே, இப்ப அப்படின்னு யார் வந்து சொல்றாங்கன்னா FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து ஆனுவல் நெட் ஃபாரஸ்ட் கெயின்ல வந்து 3rd ரேங்க் வாங்கியிருக்காங்க. ரைட். அடுத்து இங்க பாருங்களேன், உலகத்திலேயே வந்து ஃபாரஸ்ட் கவரேஜ் எவ்வளவு இருக்குன்னா 414 crore அளவுக்கு ஃபாரஸ்ட் கவரேஜ் இருக்கு வேர்ல்டு வைட் ஹெக்டேர்ல சொல்றாங்க. இதுல யாரு அதிகமான ஃபாரஸ்ட் ஏரியா வச்சிருக்கிற கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா ரஷ்யா தான். எவ்வளவுனா 832 மில்லியன் அளவுக்கு, மில்லியன் ஹெக்டேர்ஸ் அளவுக்கு வச்சிருக்காங்க. அரௌண்ட் 800 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரேசில், அடுத்து கனடா. பிரேசில் 400 வரைக்கும், கனடா 380 வரைக்கும் இருக்கு. ஓகே, இந்தியாவுல எவ்வளவுனா எத்தனாவது பொசிஷன்ல இருக்கும்? 9th பொசிஷன்ல இருக்கும். 72.7 மில்லியன் ஹெக்டேர்ஸ் அளவுக்கு ஃபாரஸ்ட் கவரேஜ் வச்சு 9th பிளேஸ்ல இருக்கோம்ப்பா. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வேர்ல்டு வைடு வந்து நம்ம ஃபாரஸ்ட் கவரேஜோட ஏரியா குறைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறோம். ரைட். 1990ல வந்து 1.07 crore ஹெக்டேர் வரைக்கும் இருந்தது. இப்போ அது 41.2 lakh ஆயிடுச்சு. 1 crore இருந்தது 41 lakh ஆயிருக்கு.
ஓகே, அப்ப அது டிக்ரீஸ் தானே. அதனால உலக அளவுல வனத்தின் பரப்பளவு குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இந்தியா எத்தனாவது ரேங்க்பா? 9th பொசிஷன்ல இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த ஆனுவல் நெட் ஃபாரஸ்ட் கெயின் இருக்கு இல்லையா, இதுல வந்து டாப் 3 தெரியணும்ல, ஏன்னா நம்ம 3rd இருக்கோம். இங்க பாருங்க, சைனா தான் வந்து அதிகபட்சமா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இருக்காங்க. 16.9 லேக் ஹெக்டேர் அளவுக்கு வச்சு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அதிகமா வனத்தின் பரப்பளவு ஆண்டுதோறும் அதிகரிக்கிறத பொறுத்த வரைக்கும். 2வது வந்து ரஷ்யா இருக்காங்க 9.42. சைனா, ரஷ்யா, இந்தியா. அவ்வளவுதான்ப்பா. அதுல இந்த ஆர்டர்ல ரஷ்யா, பிரேசில், கனடா. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? வைக்கம் அவார்ட்ஸ். வைக்கம் அவார்ட்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு சிம்பிளா கேட்பாங்க. எதுக்காகனா சோசியல் ஜஸ்டிஸ்க்காக. அப்ப சோசியல் ஜஸ்டிஸ்க்காக யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அவங்களெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் அவார்ட் பண்றது, ரைட்? இப்ப இந்த வைக்கம் அப்படின்றது, வைக்கம் வீரர் யாரு? ஹீரோ ஆஃப் வைக்கம் ஈவேஆர் பெரியார். ஈவேரா பெரியார். இப்ப இவருடைய நினைவா தான் நம்ம கொடுக்குறோம். இந்த வருஷம் 2025ல தேன்மொழி சவுந்தரராஜன் அப்படின்னு அமெரிக்கா, அவங்களோட ஆரிஜின் வந்து அமெரிக்கா, அவங்கள வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, எதுக்காக அப்படின்னா அமெரிக்கால இருக்கிற அப்ரஸ்டு பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட சிவில் ரைட்ஸ்க்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க இவங்க. அதுக்காக தான் தேன்மொழி சவுந்தரராஜன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, பாருங்க, இதுக்காக வைக்கம் விருதுக்காக இதெல்லாம் கேட்டிருக்காங்க. வைக்கம் விருதுக்காக எவ்வளவு கேஷ் பிரைஸ் கொடுக்குறாங்கன்னா 5 லேக் அளவுக்கு செக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் பதக்கம் கொடுக்குறாங்க, அது ஓகே. அடுத்து பாருங்களேன், இது எப்ப அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஈவேரா பெரியார் நினைவா 2023ல இருந்து இந்த விருது கொடுத்துட்டு இருக்கோம். 2024ல யார் வாங்கினாங்க அப்படின்னா தேவானூர் மகாதேவா அப்படின்னு சொல்லி, இவர் வந்து ஒரு கன்னடா ரைட்டர். ஓகே, அவரும் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி அவரோட புக்ஸ்ல எழுதினதுனால அவரை நினைவுக்கு, அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறோமா தமிழ்நாடு கவர்மெண்ட் 2024ல கொடுத்தாங்க. அது மாதிரி நீங்க அந்த பேக்ரவுண்டையும் தெரிஞ்சுக்கணும். தேவனூரா மகாதேவா அப்படின்னு சொல்றோம். இப்போ வாங்கினவங்க தேன்மொழி சவுந்தரராஜன். அவ்வளவுதான்ப்பா. இப்ப வைக்கம் சத்தியாகிரகம் எப்ப நடந்தது? வைக்கம் சத்தியாகிரகம் 1924 மார்ச் 30. மார்ச் 30ல இருந்து நவம்பர் 23 1925 வரைக்கும் நடந்தது. ஓகே ஓகே. இப்ப இது வந்து நம்மளோட 100th ஆனிவர்சரி வந்தது எப்பப்பா? 2024ல. 2024 டிசம்பர் 12ல வைக்கம் நினைவு தினமாக கேரளா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதான் ரீசெண்டா வைக்கம் ரிலேட்டட் நியூஸ். இதுல நீங்க அந்த இப்ப இந்த மாதிரி படிக்கும்பொழுது ஸ்டாட்டிக்கோட நீங்க டைப் பண்ணோம். இப்ப வைக்கம் சத்தியாகிரகத்தோட லீடர் என்ன, எப்படி நடந்தது அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே நீங்க படிச்சீங்கன்னா அப்படிதான் நம்ம ஒரு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்கையும் கிளப் பண்ணி படிச்சு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். கரெக்டா? இப்ப இதுல லீடரா இருந்தவங்கன்னா யாரெல்லாம் சொல்லலாம்? மாதவன், டி.கே. மாதவன், அப்புறம் கே. கேலப்பன், அப்புறம் ஈவே பெரியார். ஏன்னா இவங்க எல்லாம் இனிஷியலி இருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து பெரியார் போறாரு இல்லையா, அதனால இப்ப பெரியார் அங்க எப்ப போனாரு, அப்புறம் எப்ப அரெஸ்ட் ஆனாரு, அந்த மாதிரி அந்த அளவுக்கு டெப்தா நம்ம படிக்கணும். ஜார்ஜ் ஜோசப் அப்படி நிறைய பேரு இருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் பாக்கலாமா? நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா, ஏஐ மூலமா இப்ப நிறைய ஆன்லைன்ல என்ன பண்றாங்க, சமூக வலைதளங்கள்ல என்ன பண்றாங்கன்னா எடிட் பண்ணி போஸ்ட் பண்றாங்க. அதனால நிறைய பேருக்கு இதுவா இருக்கு இல்லையா, அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஐயோட தவறா பயன்படுத்துறதுக்கு தடுக்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன். ஓகே, இப்ப ஏஐ ரிலேட்டட் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆல்ரெடி இந்தியால இருக்கு, எப்படி மாத்த போறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ரிலேட்டடா என்ன இருக்குன்னா, தகவல் தொழில்நுட்ப விதிமுறை அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி 2021ல ஐடில வந்து என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு இந்தியா கவர்மெண்ட் வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து மாத்த போறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒளிப்பதிவு, வீடியோ இதெல்லாம் எடுக்கும்போது சமூக ஊடகங்கள்ல அப்லோட் பண்றாங்க இல்லையா, ஃபேஸ்புக், யூடியூப் அப்படின்னா, அப்ப வந்து இது நான் ஏஐ மூலமா தான் எடிட் பண்ணேன் அப்படின்னு அந்த அடையாளம், அந்த மார்க்கோட வச்ச
அப்லோட் பண்ணோம். அட்லீஸ்ட் வந்து ஒருத்தரோட பதிவுல வந்து 10% ஆச்சும் அந்த அடையாளத்தை குறிப்பிட்டிருக்கணும். ஒரு போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், அந்த மாதிரி அதை கட்டாயமா பண்ற மாதிரி இது மாத்தி அமைக்க போறாங்கப்பா. சரி, இதோட பேக்ரவுண்ட் தான் இப்ப நம்ம படிக்கணும். என்னன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்காக ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். எப்பப்பா? 2021ல. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஆக்ட் கொண்டு வந்தாங்க 2000ல. ஓகே, ஆக்ட் கொண்டு வந்தது 2000ல, பட் ரூல்ஸ் கொண்டு வந்தது 2021ல. ஓகே, இது ரெண்டுமே இந்தியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. தமிழ்நாட்டுல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பாலிசி அப்படின்னு சொல்லி 2018ல கொண்டு வந்திருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப கொள்கை அப்படின்னு 2018 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு டேட்டா பாலிசி அப்படின்னு சொல்லி 2022ல கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே கேட்டிருக்காங்கப்பா. ஓகே, மெயின்ஸ்ல இது லாஸ்ட் G2 மெயின்ஸ்ல, அதாவது லாஸ்ட்னா 2023 சொல்றேன், மெயின்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு டேட்டா பாலிசி 2022. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்ப இதுல என்ன பார்த்தோம்ப்பா? ஏஐ வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க இல்லையா, அது தடுக்கிறதுக்காக ரூல்ஸ் மாத்த போறாங்க. எதை? 2021 ரூல்ஸ அமெண்ட் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். ஆக்ட் எப்ப போட்டாங்க? 2000ல. வெரி குட். அடுத்து பாருங்க, இப்போ வந்து நம்ம வடகிழக்கு பருவக்காற்று இல்லையா, அதனால நிறைய தமிழ்நாடு வந்து மழை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்ப மழைனால நெல் பேடி எல்லாம் வந்து ரொம்ப ஈரமா இருக்கு. ஓகேவா, இதை வந்து கவர்மெண்ட் கொள்முதல் பண்றதோட அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட பர்சன்டேஜ் வந்து 17% ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம மழை காலத்துல இருக்கோம், இப்பயும் 17%ங்கிறது நம்மளால எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? அந்த அளவுக்கு நம்மளுக்கு சேமிப்பு கிடங்க அந்த மாதிரிலாம் இல்லைல்ல. அதனால இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் விவசாயிகளுக்கு பலனா இருக்கும்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கு. அதை கன்சிடர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 3 கமிட்டி வந்திருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களை ஆய்வு பண்ணி இந்த பர்சன்டேஜ் 17% நாய்ஸ்சர் கண்டென்ட் 22% உயர்த்துறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பரிந்துரை கொடுக்க போறாங்க. அது கன்சிடர் பண்ணி இன்னும் நடைமுறைக்கு வரல, இப்போதைக்கு அதோட பரிந்துரை ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, அப்ப ஸ்டேட்ஸோட ரெக்வஸ்ட் என்னவா இருக்குன்னா 22% வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை ஆய்வு பண்றதுக்காக 3 குழு வந்திருக்கு. திரும்ப அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுதான் இந்த நியூஸ்பா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஜன்ஜாத்தியா கௌரவ் திவாஸ். ஜன்ஜாத்தியா கௌரவ் திவாஸ்ங்கிறது நவம்பர் 15 அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். ஜன்ஜாத்தியா கௌரவ் திவாஸ் இது எதுக்காகனா, பிர்சா முண்டா இருக்கார் இல்லையா, அவரோட 150th பர்த் ஆனிவர்சரி வருது. ஓகே, எப்பப்பா? நவம்பர் 15 அன்னைக்கு. நவம்பர் 15 போட்டுக்கோங்க. பிர்சா முண்டாஸ் 150th பர்த் ஆனிவர்சரின்னு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம 150th பர்த் ஆனிவர்சரி பார்த்தோம். யாருக்கு? வெரி குட். சர்தார் வல்லபாய் பட்டேலோட 150th பர்த் ஆனிவர்சரி. அதே மாதிரி பிர்சா முண்டாவுக்கு வந்து வருது. ஓகே, இப்போ அது வந்து ஜன்ஜாத்தியா கௌரவ் திவாஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். இதுல என்னன்னா பிர்சா முண்டாங்கிறவர் ஒரு ட்ரைப் லீடர் இல்லையா, ட்ரைப் லீடர் ரிலேட்டட் கொடுத்துருக்கனால நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு அவங்க ரிலேட்டடா, அது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் தான் பேக்ரவுண்ட்ல நம்ம படிக்க போறோம். இப்ப பாருங்க, இது வந்து 2021ல தான் இது அனௌன்ஸ் பண்ணாங்க. நவம்பர் 15ங்கிறது இனிமே ஒரு வருஷமும் ஜன்ஜாத்தியா கௌரவ் திவாஸ் செலிப்ரேட் பண்ண போறோம்னு. அப்படின்னா என்னன்னா ட்ரைபலோட ப்ரைட் டே. ஓகே, மீனிங் என்ன அப்படின்னா ட்ரைபலோட ப்ரைட் டே. ஏன் அவங்க அதை ப்ரைடா செலிப்ரேட் பண்ணோம்? ஏன்னா அவங்களுடைய லீடரான பிர்சா முண்டா வந்து அப்ப பிறந்திருக்காரு. அடுத்து பாருங்க, எங்க இவர் பிறந்தாருன்னா உலிஹட்டு அப்படிங்கிற இடத்துல, சோட்டா நாக்பூர் ரீஜியன்ல உலிஹட்டு அப்படிங்கிற இடத்துலதான் பிறந்தாரு. இங்க வந்து இவர் ரிலேட்டடா நடந்த நம்ம சப்ஜெக்ட்ல படிக்கணும்னா என்னப்பா, முண்டா ரிவோல்ட் நடந்தது இல்லையா, உல்குலான் அப்படின்னும் அதை சொல்லலாம். அத வந்து உல்குலான் அல்லது பெரும் கொந்தளிப்புன்னு கூட சொல்லலாம். இயர் வந்து 1899 to 900ல நடந்துச்சு. ஓகே, இதுக்காக ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. இந்த ரிவோல்ட்டை தொடர்ந்து ஒரு ஆக்ட் வந்துச்சு. என்ன ஆக்ட்? சோட்டா நாக்பூர் டெண்டன்சி ஆக்ட். எப்பப்பா? 1908. ஏன்னா 900ல இது முடிஞ்சிருக்கு. 8 இயர்ஸ் கழிச்சு இனிமே வந்து அந்த சோட்டா நாக்பூர் ரீஜன்ல வந்து பழங்குடியினர் அல்லாதோர் நுழைஞ்சு அதை ஆக்குப்பை பண்ணக்கூடாது, அதுக்காக சோட்டா நாக்பூர் டெண்டன்சி ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க.
1908ல அதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும். சரிப்பா. இப்போ நான் என்ன சொன்னேன்னா ட்ரைப் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் கட்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. பிரதான் பிஎம் ஜன்மான் என் வருங்க ஸ்கீம் அப்படின்னு இருக்கு. பிரதான் மந்திரி ஜன்ஜாதிகா ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் எழுதிக்கோங்க, யூடியூப்ல வரும். எப்போனா 2023 நவம்பர் 15. இப்போ நவம்பர் 15ல ஏன் லான்ச் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா அவரோட பர்த் அனிவர்சரினால. ஓகே, இது எதுக்காகனா 75 வந்து பிவிடிஜின்னு சொல்றோம், பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது மிகவும் பாதிப்புக்குள்ளான பழங்குடியின குழு. இப்ப இவங்களோட ஹவுசிங், கிளீனிங், ட்ரிங்கிங் வாட்டர், எஜுகேஷன், ஹெல்த் கேர் இப்படி எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்கா இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப சிம்பிளா சொல்லணும்னா சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்றதுதான் ஜன்மானோட நோக்கம். யாருக்கு? 75 பிவிடிஜியோட சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு. அடுத்து பார்க்கலாம்ப்பா. தர்த்தி ஆபா ஜன்ஜாத்தியா கிராம உத்கர்ஷ் அபியான் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஜன்ஜாத்தியா கிராம உத்கர்ஷ் அபியான், இது மட்டும் கூட நீங்க ஞாபகம் உத்கர்ஷ் அபியான் அப்படின்னு. 2024 அக்டோபர் 2 காந்திஜி நினைவு தினமா 2023ல வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து எதுக்காகனா ensures holistic and sustainable development of tribal area and tribal communityயோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக, நிலையான மேம்பாட்டுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக நிறைய பண்ண போறாங்க. எஜுகேஷன், லைவ்லிஹுட், ஹெல்த், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்படி எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ண போறாங்க. அப்படி 25 இன்டர்வென்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அண்டர் 17 டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே இது இம்ப்ளிமெண்ட் பண்றதா இந்த ஸ்கீம். ஓகே, அடுத்து பாருங்க. ஆதி கர்மயோகி அபியான் எப்போனா செப்டம்பர் 17, 2025ல ஆதி கர்மயோகி அபியான் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. இது என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். நவம்பர் 15ல இருந்து 2024ல இருந்து 15 நவம்பர் 2025, அதாவது 1 இயர் அவர் பிறந்த அந்த 1 இயர் என்ன சொல்றாங்கன்னா ட்ரைபல் ப்ரைட் இயர்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ட்ரைபல் ப்ரைட் டே செலிப்ரேட் பண்றோம் நவம்பர் 15. 24ல இருந்து 25 அந்த டைம் பீரியட் வந்து ப்ரைட் இயர்னு சொல்றாங்க. பழங்குடியினர் பெருமைக்கான வார்ஷ். ஓகேவா? வார்ஷ் வேற, திவாஷ் வேற. அப்ப வந்து ஏன் அப்படின்னா 150th பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம், அதை அங்கீகரிக்கணுங்கிறதுக்காக அனௌன்ஸ் பண்ணதுதான். இப்ப இதுல வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல தான் இந்த ஆதி கர்மயோகி அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீமையும் லான்ச் பண்ணிட்டாங்க. இது என்ன பண்றாங்கன்னா லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்றோம்ப்பா. பழங்குடியினர் கிட்ட தலைமைத்துவ பண்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களும் லீடர் ஆகலாம் இல்லையா அப்படிங்கிறதுக்காக 11 crore ட்ரைபல் சிட்டிசனை கவர் போறாங்க. அக்ராஸ் 1 lakh ட்ரைபல் வில்லேஜை கவர் பண்ணி 30 ஸ்டேட்ஸ்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. டேட்டா. ஓகேவா? அப்ப ஆதி கர்மயோகி அபியான் அப்படிங்கறது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பாத்துக்கோங்க. 2025 செப்டம்பர் 17, ரொம்ப ரீசெண்டா. கரெக்டா? எத்தனை crore? 11 crore, 1 lakh வில்லேஜ், 30 ஸ்டேட்ஸ், இதெல்லாம் கவர் பண்ணி எதுக்காக? லீடர்ஷிப் ப்ரோக்ராம். அவ்வளவுதான். கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆதி சேவா பர்வ். ஆதி சேவா பர்வ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபெஸ்டிவல்பா. அதாவது திவாஸ்னா தினம்னு சொன்னேன். இன்னொன்னு பார்த்தோம்ல வார்ஷ்னா ஆண்டு இல்லையா? ஆண்டுன்னு சொன்னேன். இங்க வந்து பர்வ். ஆதி சேவா பர்வ்னா செப்டம்பர் 17ல இருந்து அக்டோபர் 2, 2025 வரைக்கும் அந்த விழா ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாட போறேன் இந்த தினங்கள்ல. ஓகே, இது வந்து எதுக்காக அப்படின்னா இதுல வந்து நான் ஒரு ஏற்கனவே கவர்மெண்ட் என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு விஷன், ட்ரைபல் வில்லேஜ் விஷன் அப்படின்னு சொல்லி ட்ரைபல் வில்லேஜ் எல்லாம் எப்படி சொல்றது இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக ட்ரைபல் வில்லேஜ் விஷன் எப்போ இந்தியா கவர்மெண்ட் வச்சிருக்குன்னா 2030ல அது வந்து ஸ்டார்ட் பண்ற விதமா, அதுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுற விதமா தான் இந்த ஆதி சேவா பர்வ் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 17, அக்டோபர் 2ல வந்து செலிப்ரேட் பண்றோம். இந்த விஷன் எப்போ வச்சிருக்கோம்னு பாத்துக்கோங்க, 2030லப்பா. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ஆதிவாணி ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. ஆதிவாணி ஆப்னா ட்ரைபல்காக. என்னன்னா கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? இப்ப ட்ரைப் இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாம்
அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல பேசிதான் அவங்களுக்கு சொல்லணும், சர்வீஸ் பண்ணணும். அது பேசுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த ஆப் இருக்கு. அது வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி, அதை யூஸ் பண்ணி அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல பீப்புளை வந்து அவங்க அப்ரோச் பண்ண முடியும். அதுக்காக அப்ப இது என்னன்னு கேட்பாங்க, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்காக ஏஐ பேஸ்டு லாங்குவேஜ் ஆப். அவ்வளவுதான். அடுத்து பார்க்கலாமா? அவ்வளவுதான். இப்ப நம்ம இது என்ன பார்த்தோம், ட்ரைபல் ரிலேட்டா பிர்சா முண்டாவோட பர்த் ஆனிவர்சரி வருது எப்போ, நவம்பர் 15. நவம்பர் 15ல 2024ல இருந்து 25 வரைக்கும் என்னன்னு கொண்டாடுறோம், இயர் த ப்ரைட் இயர்னு சொல்றோம், ஜன்ஜாத்தியா கௌரவ் வாஷ்ன்னு சொல்றோம். ஓகே, ஜன்ஜாத்தியா கௌரவ் வாஷ். ஆதி சேவா பர்வுங்கிறது செப்டம்பர் 17, அக்டோபர் 2ல. ட்ரைப் வில்லேஜ் விஷன்ங்கிறது 2030ல வச்சிருக்கோம். ஆதிவாணிங்கிறது கம்யூனிகேஷன் ஆப்பா இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னும் நீங்க பேக்ரவுண்ட் நல்லா படிக்கணும், நான் சும்மா டச் பண்ணிட்டு வந்திருக்கேன். வந்தே மாதரம் என்னன்னா, நரேந்திர மோடி வந்து ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. அந்த மீட்டிங்ல நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் அதுல பேசும்பொழுது இந்த விஷயத்த கோட் பண்றாரு. ஓகேவா? என்னன்னா, வந்தே மாதரம் வந்து வந்தே மாதரம் லைக் ரிலீஸ் பண்ணி 150th இயர் வரப்போகுது. அதை நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். எப்போனா நவம்பர் 7 அன்னைக்குதான் அதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? அதனால அதை பத்தி பேசியிருக்காரு. வந்தே மாதரத்தை வந்து ரிலீஸ் பண்ண டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. சரி, அதோட பேக்ரவுண்ட் பார்க்கலாம்ப்பா. நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே, இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதாவது பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான் இதை எழுதினாரு. ஓகே, அவரோட புக்கு வந்து அவர் எழுதினது வந்து சான்ஸ்கிரிட், பட் வந்து அது பெங்காலி ஸ்கிரிப்ட்ல இருந்து தான் எடுத்தாரு. பெங்காலி ஸ்கிரிப்ட் என்னது, ஆனந்த் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனந்த மடம் அப்படின்னு சொல்லி, ஆனந்த் மந்த் அப்படின்னு சொல்லி 1882ல தான் வந்து அந்த பெங்காலி ஸ்கிரிப்ட்ல இருந்து எடுத்திருப்பாரு. பட் ஆக்சுவலா அது நம்மளுக்கு கொடுத்தது சான்ஸ்கிரிட்ல. கரெக்டா? அடுத்து இது ஃபர்ஸ்ட் யார் பாடினான்னு கேட்டா ரவீந்திரநாத் தாகூர். எப்பப்பா? 1896 ஐஎன்சி நடந்துச்சு. அந்த ஐஎன்சி மாநாட்டுல வந்து முதல்ல ரவீந்திரநாத் தாகூர் பாடினாரு. இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்பாங்க, 1950 ஜனவரி 24. வேற என்ன அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க 24ல? நேஷனல் சாங் அண்ட் நேஷனல் அந்தம். நேஷனல் சிம்பிள் வந்து எம்பளம் தானே சொல்றீங்க? நேஷனல் எம்பளம் வந்து 26ல ஜனவரி 26 லட்சினை. ஓகே, அடுத்து பாருங்க, ஃபிடே வேர்ல்டு கப்புப்பா. அதாவது செஸ்ஸுக்காக நடக்கிற பெரிய அளவில் நடக்கிற ஒரு போட்டி அப்படின்னா அது ஃபிடே வேர்ல்டு கப் தான். 2025ல கோவா நடக்க போகுது. ஓகே, அதான் இங்க நியூஸ். இப்ப இதுக்கு இங்க என்னன்னா, 2025ல கோவால எப்போ நடக்க போகுதுன்னு பாருங்க. அக்டோபர் 31ல இருந்து நவம்பர் 27 வரைக்கும் நடக்குது. இதுல வந்து கோவால நடக்கிறதுனால அவங்க அந்த கவர்மெண்ட் வந்து லோகோ லான்ச் பண்ணிருக்காங்க. பீச் அதெல்லாம் வச்சு, லோகோவோட பீச்லாம் வச்சு. சரி, கோவாவோட பீச் தான். யாரு சிஎம்னு பாருங்க, பிரமோத் சாவந்த் அப்படிங்கிறவர் தான் வந்து கோவாவோட சிஎம் இருக்காரு. அவர் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகே, இதுல வந்து என்ன ஒரு விஷயம்னா, 23 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் இந்தியாவில் நடக்க போற செஸ்க்கான வேர்ல்ட் கப் அப்படின்னா அது இதுதான், ஃபிடே தான். ஓகேவா? அதனால இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, அது மட்டும் பாத்துக்கோங்க. இதுல வந்து உலக கோப்பை, இப்ப இதுக்காக சாங் எல்லாம் இருக்கும்ல வேர்ல்டு கப்காக, அந்த சாங் வந்து தலேர் மெஹந்தி அப்படிங்கிறவரு பாடியிருக்காரு. ஓகேவா? அவ்வளவுதான்ப்பா, இது மட்டும் பாத்துக்கோங்க. 2025ல எங்க நடக்க போகுது. ஓகே, உலகத்திலேயே வந்து பெரிய சில்லறை சந்தை விற்பனையாளரா தங்கம், கோல்டு வந்து சில்லறை விற்பனையாளரா இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்காங்க. இருந்தாலும் தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. 2வது சில்லறை விற்பனையாளரா இந்தியா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது சில்ட்ரன்ஸ்க்கான புக்கர் விருது அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆக்சுவலா புக்கர் விருது அப்படிங்கிறது வந்து முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லயே மிக உயரிய விருது எதுக்கு என்னன்னா இந்த புக்கர் அவார்டு தான். 1969ல இது கொடுத்தாங்க. இது இன்டர்நேஷனல் லெவல்ல எப்ப இருந்து கொடுக்குறாங்கன்னா 2005ல கொடுத்தாங்க. ஓகே, இன்டர்நேஷனல் புக்கர் அவார்டு வந்து 2005ல இருந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நியூவா
சின்ன குழந்தைங்களும் வந்து புக்ஸ் எல்லாம் எழுதுறாங்க இல்லையா, அதுக்காக ஒரு பிரிவு ஏற்படுத்தி அவங்களுக்கும் அவார்ட் கொடுக்க போறாங்க இந்த வருஷத்துல இருந்து. ஓகே, அப்ப அது வந்து என்னென்ன வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிரிட்டீரியாலாம் 8 to 12 வந்து அந்த ஏஜ் லிமிட் இருக்கணும். அப்புறம் வந்து பிரிட்டன் அண்ட் அயர்லாந்துல இங்கிலீஷ்லயும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லயும் அந்த புக் ரிலீஸ் ஆகியிருக்கணும். அது மட்டும் இல்லாம எத்தனை வந்து பிரதி எத்தனை புக்ஸ் வந்து விற்கிருக்கணும்னா 30,000 வந்து புக்ஸ் வித்திருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப இது வந்து குழந்தைகளுக்கான கிரிட்டீரியா, கரெக்டா? அது வந்து 2027 தான் இப்ப வந்து சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ண போறேன்னு 2027 தான் அறிவிப்பாங்க யார் வெற்றி பெற்றாங்கன்னு. நெக்ஸ்ட் வந்து சர்வதேச புக்கர் பரிசு யாரு கொடுத்திருக்காங்க 2025லனா கன்னட எழுத்தாளர் பானு முஷ்டாக் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதாவது சாரிப்பா, பானு முஷ்டாக் ஒரு புக் எழுதியிருக்காங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ண தீபா பாஷ்கி. ஓகே, அவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அந்த புக்கோட பேரு ஹார்ட்லேம்ப் அப்படின்னு ஒரு புக்கு அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கர் அவார்டு யார் வாங்கியிருக்காங்க? தீபான்னு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. எழுதினது பானு. புக்கு பேரு ஹார்ட்லேம்ப். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டரிஸ்ல வந்து ஹசார்டஸ் ஃபேக்டரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, தீங்கு விளைவிக்கக்கூடிய கம்பெனிஸ், அங்கெல்லாம் வந்து விமன் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை இருக்கு. ஓகே, ஒர்க் பண்ணாலும் இந்த மாதிரி கிளாஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ஒர்க் பண்ணக்கூடாது, கெமிக்கல் யூனிட், எலக்ட்ரோ இதுல ஒர்க் பண்ணக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி வேண்டாம், உமனும் அதுல ஒர்க் பண்ணிட்டோம், அவங்களையும் அதுல பர்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கதான் இது. அதுக்காக வந்து என்ன பண்ண போறாங்க, அந்த ரிலேட்டட் ரூல்ஸை வந்து அமெண்ட் பண்ண போறாங்க. அப்ப முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது மாதிரி பண்ண வேணாம்னு சொன்னது எப்போனா தமிழ்நாடு ஃபேக்டரிஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி விதிகள், தொழிற்சாலை விதிகள்னு சொல்லி 1950 போட்டாங்க, அதை அமெண்ட் பண்றாங்க. அதுல என்ன பண்ண போறாங்கப்பா, கிளாஸ் மேனுஃபேக்சரிங், லெட் மேனுஃபேக்சரிங், அதோட ட்ரீட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் விமானியும் விட போறாங்க. அவ்வளவுதான், அது மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இது சும்மா ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான், வெரி இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா தேவாரம் இருக்கு இல்லையா, தேவாரம் பொறிக்கப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கு. ஓகேவா, அந்த காப்பர் பிளேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, தகடு. அது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சீர்காழி எங்க இருக்குப்பா, மயிலாடுதுறையில இருக்கு இல்லையா, அங்க வந்து சாட்டைநாதர் அப்படிங்கிற கோவில் இருக்கு, சாட்டைநாதர் டெம்பிள். அங்க வந்து நம்மளுக்கு இந்த காப்பர் பிளேட்ல தேவாரம் பொறிக்கப்பட்ட காப்பர் பிளேட் கிடைச்சிருக்கு. எப்படி கேட்கலாம்னா, தேவாரம் பொறிக்கப்பட்ட காப்பர் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அது ரொம்ப லிட்ரேச்சர்ல இருக்கு இல்லையா, அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பாருங்க, போலீஸ் கமெமரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. என்ன போலீஸ் கமெமரேஷன் டே அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் செலிப்ரேட் பண்ணிருக்காரு. என்னன்னு பாக்கலாம்ப்பா. 1950ல சீனா, ஓகேவா, சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்து லடாக்ல தாக்குதல் நடத்துறாங்க 1959ல. அப்ப வந்து சிஆர்பிஎஃப் அந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுல 10 போலீஸ வந்து இறந்துட்டாங்க அந்த தாக்குதல்ல. அதை நினைவு கூற விதமா தான் இந்த போலீஸ் நினைவு கூறும் தினம், காவல் நினைவு கூறும் தினம் அப்படின்னு சொல்லி கமெமரேஷன் டே அப்படின்னு சொல்லி நினைவு தினம்னு செலிப்ரேட் பண்றோம். எப்பப்பா, October 21ல. ஓகேவா, October 21ல காவல் நினைவு தினம். அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சார்பா செலிப்ரேட் பண்றோம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், விமன் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு இந்தியா லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் என்ன மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்துல வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இது வந்து நம்ம மெயின்ஸுக்கு வந்து கண்டென்ட் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இது நம்ம பாக்குறோம். ஃபேக்ட்ஸும் இருக்கு ப்ரிலிம்ஸுக்கும், பட் இப்போ மெயின்ஸ் தான் 2A மெயின்ஸ் தான் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்கனால யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த கட் கொடுத்துருக்கேன். இப்போ இத வந்து ஏன்னா டொமஸ்டிக் ஒர்க்கரோட ஸ்டேட்டஸ் இந்தியால எப்படி இருக்குன்னா 4 மில்லியன்ல இருந்து 9 மில்லியன் வரைக்கும் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. இப்ப இதுல வந்து மெஜாரிட்டி SC/ST தான் இருக்காங்க. ஓகேவா, இப்ப இதுக்காக இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன மாதிரியான மெஷர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்றோம், ILO வந்து ஒரு கன்வென்ஷன் பாஸ் பண்ணாங்க. ஓகே, ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணாங்க, 189 தீர்மானம் 2011ல. எதுக்காகனா டொமஸ்டிக் ஒர்க்கரோட ரைட்ஸையும்
ரைட்ஸ்க்காகவும் ப்ரொடெக்ஷனுக்காகவும். அவ்வளவுதான். இப்ப இது கேட்பாங்க, ILO கன்வென்ஷன் எதுக்காக எப்போ பாஸ் பண்ணாங்க 2011ல. நெக்ஸ்ட் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்குன்னு பாக்கலாம். பில்லு கொண்டு வந்திருக்காங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர் ரெகுலேஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் சோசியல் செக்யூரிட்டி பில் அப்படின்னு சொல்லி பில்லா தான் கொண்டு வந்திருக்கோம் 2017. அது ஆக்ட் ஆகல இன்னும். ஓகே, 2017ல ஒரு பில் இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க தமிழ்நாடு என்ன பண்ணிருக்குன்னு. தமிழ்நாடு மேனுவல் ஒர்க்கர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1982ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்ப இதுல வந்து அதுபடி என்னன்னா, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு வெல்ஃபேர் போர்டு நலவாரியம் வச்சிருக்கோம். வெல்ஃபேர் போர்டு எந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்குன்னா, தமிழ்நாடு மேனுவல் ஒர்க்கர் ஆக்ட் 1982 கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. சரி, கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர் சோசியல் செக்யூரிட்டி அண்ட் வெல்ஃபேர் பில் அப்படின்னு 2025ல. ஏன்னா 2025 கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மட்டும் பாத்துக்கோங்க. எந்த கவர்மெண்ட் இதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்பாங்க. யாருப்பா? கர்நாடகா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு ஒரு வெல்ஃபேர் போர்டு வச்சிருக்கோம் அண்டர் ஆக்ட் 1982 படி. ஓகே, அடுத்து சனே தக்காய்ச்சி. யாருப்பா? சனே தக்காய்ச்சி அப்படிங்கிறவங்க வந்து ஜப்பானோட முதல் பெண் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க, பிரதமர் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து சனே தக்காச்சின்னு சொல்றோம். எந்த பார்ட்டின்னு மட்டும் பாத்தீங்கன்னா லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற எதுவும் வேணாம். யாரு, எந்த கண்ட்ரி, என்ன பெருமை, லைக் எந்த பார்ட்டி, அது மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்து பாருங்க, ஏசியன் மீட் நடந்திருக்குப்பா, ஏசியன் சம்மிட். ஓகேவா, ஆசியன் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றோம். இது எங்க நடந்திருக்குன்னு பாருங்க, மலேசியால கோலாலம்பூர் அப்படிங்கிறதுல 47வது ஏசியன் சம்மிட் நடந்திருக்கு. எப்பன்னு கேட்பாங்க, அக்டோபர் 26ல. ஓகேவா, எங்க? மலேசியால கோலாலம்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. ஓகே, மலேசியா கோலாலம்பூர் 47th. ஓகே, இந்த ஏசியன்னா என்னன்னு பாருங்க, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ரிவேஷன் பாத்துக்கணும். சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற 10 கண்ட்ரீஸ் இதுல மெம்பர்ஸா இருக்காங்க. ஓகேவா, அக்டோபர் 26ல இருந்து 28 வரைக்கும் நடக்குது. இதுல இந்தியா மெம்பரா இருக்காங்களான்னா இல்ல. ஓகே, அப்ப ஏன் நியூஸ்ல இருக்குன்னா இந்தியா கலந்துக்கிறாங்க, ஆனா மோடி போல. ஓகேவா, விர்ச்சுவலா கலந்துக்கிறாரு, ஆன்லைன்ல கலந்துக்கிறாரு, நேரடியா போகல. அதுதான் வந்து நியூஸ்ல இருக்கு. ஆனா அழைப்பு கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, அதனால வந்து இவர் விர்ச்சுவலா வந்து கலந்துக்கிறாரு. ஓகே, இதுல வந்து நம்மளுக்கும் ஏசியனுக்கும் வந்து ஏசியன் கூட்டமைப்புக்கும் நம்மளுக்கும் மீட்டிங் வைப்பாங்கல்ல, இந்த மீட்டிங்ஸ்லயே நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும்ட்டு, அந்த மீட்டிங் வந்து 26th உச்சி மாநாடு அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து அதுதான் இப்ப நடந்துச்சு. ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 47ல வந்து இந்தியாவும் ஏசியன் கண்ட்ரீஸும் மீட் பண்ணிக்கிட்டது 27th உச்சி மாநாடு. இதுல வந்து மோடிஜி ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா, கடல்சார் பாதுகாப்பு, நீல பொருளாதாரம், ப்ளூ எக்கனாமி, இதுக்காக நம்ம 2 பேரும் ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம டிக்ளேர் பண்ற விதமா 2026 வந்து ஏசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு மேம்பாட்டுக்கான ஆண்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அது வந்து எப்பன்னு கேட்பாங்க, 2026 அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டை வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஓகே, இங்கிலீஷ்ல பின்னாடி கொடுத்துருக்கேன். இப்ப இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து 21ஆம் நூற்றாண்டுல ஏசியான் சமூக கண்ணோட்டம் அப்படின்னு 2040ல வந்து ஒரு இலக்கு வச்சிருக்கு. ஏசியன் கூட்டமைப்பு எல்லாரும் முன்னேற்றத்திற்காக 2045ல வச்சிருக்காங்க. நம்ம விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லி 2047ல ஒரு கோல் வச்சிருக்கோம். இது ரெண்டையும் அடையிறதுக்காக தான் இது மாதிரி ஆண்டு டிக்ளேர் பண்ணி அதை வந்து நம்ம நெருங்கி போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், இதுல வந்து ஏசியன் சம்மிட், ஏசியன் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது எப்ப ஆரம்பிச்சாங்க, 1967 ஆகஸ்ட் 8. ஓகே, சரி, இதுல வந்து 10 மெம்பர்ஸ் கண்ட்ரி இருக்காங்கன்னு சொன்னேன். யார் யாருன்னு பாத்துக்கோங்க. இந்தியா இல்ல அதுல. சரி, அதுல 22வது ஏசியன் இந்தியா சம்மிட் வந்து நடந்துச்சு. அதுல மோடி என்ன சொல்றாருன்னா, இந்தியாவோட கல்ச்சரல் பார்ட்னர் யாருன்னா ஏசியன் கூட்டமைப்புல இருக்கிறவங்க எல்லாருமே கலாச்சார கூட்டணியில இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாரு. அததான் வந்து நீங்க சொன்னேன், இந்தியன் ஏசியன் கோஆபரேஷன் இன் டொமைன் ஆஃப் மேரிடைம் செக்யூரிட்டி இன் 2026. ஓகேவா, 2026 வந்து மேரிடைம் செக்யூரிட்டிக்கான இயரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, குளோபல் எஜுகேஷன் ரிப்போர்ட் வந்திருக்குப்பா. யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா யுனெஸ்கோ. ஓகே, அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா,
வேர்ல்டு வைடு வந்து 133 மில்லியன் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போல, ஸ்கூல்ல வந்து வெளியேறியிருக்காங்க அப்படிங்கறதான் கொடுத்துருக்காங்க. 133 மில்லியன் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கல அப்படின்னு எஜுகேஷன் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஃபைனலா நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ரீசெண்டா இருந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் மட்டும் பார்த்து முடிச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஏற்கனவே அக்டோபர் 21 பார்த்தோம். என்ன டேப்பா? தமிழ்நாடு போலீஸ் கமமரேஷன் டே அப்படின்னு சொன்னேன் இல்லையா? 1959ல சைனா வந்து லடாக்க வந்து அட்டாக் பண்ணாங்க. அதுல 10 சிஆர்பிஎஃப் இறந்தாங்க. செலிப்ரேட் பண்றதுனால போலீஸ் காவல் தினம், நினைவு தினம். அடுத்து பாருங்க, சாலிடாரிட்டி டே அப்படின்னு சொல்றோம். ஒற்றுமை தினம், யூனிட்டி டே இருக்குல்ல, அது வேற இது வேற. ஓகேவா? ஒற்றுமை தினம் சொல்றோம். எதுக்காகனா சீனோ இந்தியா வார் வந்து 1962ல சைனாவுக்கும் நம்மளுக்கும் வந்து நடந்தது. அதுல வந்து அங்க இருந்து ஒரு ஒற்றுமையை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தினத்தை வந்து கொண்டாடுறோம். அது வந்து அக்டோபர் 20ல தான் நடந்துச்சு, 62ல. அங்க இருந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். 1966ல இருந்து இது செலிப்ரேட் பண்றோம். அவ்வளவுதான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அக்டோபர் 20. அதே அக்டோபர் 20ல ஸ்டாட்டிஸ்டிக் டே. இது வந்து 2010ல வந்து யூஎன் அனௌன்ஸ் பண்ணாங்கப்பா. எதுக்காக? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வந்து வேர்ல்டு வைட் ஹானர் பண்ணோம், புள்ளி விவரத்துறை இருக்காங்க, அவங்கள ஆர்டர் பண்ணுங்கிறதுக்காக. அவ்வளவுதான். அடுத்து பாவர்ட்டி எராடிகேஷன் டே, வெரி இம்பார்ட்டன்ட். பாவர்ட்டி டைரக்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டா? வறுமை ஒழிப்புக்கான தினம் அக்டோபர் 17. அக்டோபர் 17 இது எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டா டிசம்பர் 22, 1992ல இருந்து யூஎன் ஜெனரல் அசம்பிளி டிக்ளேர் பண்ணாங்க இந்த டேவை பாவர்ட்டி அலிவேஷன் டே அப்படின்னு சொல்லி, எராடிகேஷன் டேன்னு. எதுக்காகனா பாரிஸ்ல வந்து 1986ல நிறைய பேர் வந்து பாவர்ட்டினால அஃபெக்ட் ஆனாங்க அந்த டேல. அதனாலதான் அதை நினைவு கூறுற விதமா 1992ல இருந்து அது செலிப்ரேட் பண்றோம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அந்த பாவர்ட்டினால நிறைய வயலன்ஸும் ஹங்கரும் நடந்தது, அதுக்காக. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேப்பா, வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே, மாணவர்கள் தினம் அக்டோபர் 15. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கர். ஏன்னா ஏபிஜே அப்துல் கலாமோட பர்த் ஆனிவர்சரிய நினைவு கூறுவது தீம் வச்சுக்கோங்க. எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் ஏஜென்ட் இனோவேஷன் வந்து சேஞ்சஸ், இனோவேஷனுக்காகவும் சேஞ்சஸ்க்காகவும் ஸ்டூடெண்ட்ஸை ஏஜென்ட்டா மாத்துறது. ஓகே, அதுக்கான ஸ்கீம் தான், அதுதான் இந்த டேவோட ஸ்கீம். அடுத்து ஸ்டாண்டர்ட்ஸ் டே. ஓகே, வேர்ல்டு வைடு வந்து இனோவேஷன், ட்ரேடு, சேஃப்டி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையும் ஃபாஸ்டரிங் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்றோம். ஓகே, விஷன் என்னன்னு கொடுத்துருக்கோம். SDG 17ல வந்து கோல் வந்து அட்டைன் பண்ணவங்களுக்காக, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் டே, பேரிடர் பாதிப்பை வந்து குறைக்கிறதுக்கான தினம் அக்டோபர் 13. இது யார் அனௌன்ஸ் பண்ணாங்க? 1989ல UNGA அப்படிங்கிற அமைப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து ஃபண்ட் ரெசிலியன்ஸ் அண்ட் நாட் டிசாஸ்டர் அப்படிங்கிற தீம் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஸ்டோன் லியோபர்ட் டே வந்து 2025 அக்டோபர் 23ல UNGA தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அயோடின் டெஃபிஷியன்சி அதிகமா இருக்கு, அயோடின் டெஃபிஷியன்சிக்கான டே அக்டோபர் 21. ஓகேவா? அவ்வளவுதான்ப்பா. அதோட முடிச்சுக்கலாம். சி டர்ட்டில் கன்சர்வேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எங்க அமைக்க போறாங்க? சென்னை கிண்டியில வந்து நேஷனல் பார்க். அந்த நேஷனல் பார்க்ல அமைக்கிறதுக்காக ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட கடற்கரையில ஆலிவ் ரெட்லி அப்படிங்கிற டைப் ஆஃப் அந்த டர்ட்டில் வந்து வந்துட்டு முட்டையிடும் டிசம்பர்ல இருந்து ஜூன் வரைக்கும், அதை கன்சர்வ் பண்ணுங்கிறதுனால. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 2021 டிசம்பர் 18 லான்ச். இதுல வந்து 27 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, எவ்வளவு அசஸ் பண்றாங்க? இதுல எத்தனை லட்சம்? 2 லட்சம். இனிஷியலி 1 லட்சம், இப்ப 2 லட்சம். இதான் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்து ஜனவரி 10 வரைக்கும் டேட் வச்சிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, எத்தனை வகையான சிகிச்சை கொடுக்குறோம்? 101. 101 வகையான சிகிச்சை வந்து கொடுக்குறோம். 48 ரோஜ்கர் மேளா டு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இல்லையா? 70th ரோஸ்டர் மேல நடந்துருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஃபேர் நடந்துருக்கு. அக்டோபர் 22, 2022ல இது லான்ச் பண்ணாங்க. கோல் என்னன்னா 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும்னு வருஷம் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட். இது வந்து இந்த வருஷம் 51,00,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பிரதீபா சேத்து
யூபிஎஸ்சில ஃபைனல் லிஸ்ட்ல வந்து மிஸ் ஆனவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கானது. தொல்காப்பியா பூங்கா எங்க ராஜா அண்ணாமலைபுரம் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்க போறாங்க. 58 ஏக்கர்ஸ்ல ஆரம்பிச்சிருந்தாங்க, அதை ரெனோவேட் பண்றாங்க. ஓகே, 2008 அடிக்கல், 2011 கருணாநிதி பீரியட்ல அமைச்சாங்க. அவ்வளவுதான்ப்பா. அடுத்து பாருங்க, ஞான பாரதம் 2024-25 பட்ஜெட்ல எதுக்காக மேனுஸ்கிரிப்ட்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக. ஓகே, அதுக்கு வந்து என்டிஆர் அப்படின்ற ஒரு போர்ட்டல் மூலமா இதை வந்து பண்றாங்க. இதுக்காக 20 இன்ஸ்டிடியூட்ஸ் சைன் ஆகிருக்கு. அடுத்து பாருங்க, 150th சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த் அனிவர்சரி செலிப்ரேட் பண்றேன். அக்டோபர் 31ல ராஷ்டிரிய எக்தா திவாஸ். அது கேட்பாங்க, ராஷ்டிரிய எக்தா திவாஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சு வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். 182 மீட்டர் இருக்கு. அடுத்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மைசூர் வார் வந்து எங்க இந்த போர்ட்டோனோவா எப்ப நடந்ததுன்னா 1781ல, டான்சி 1965. அடுத்து ஜிஐ டேக் அரும்பாவூர் விட்டு வாங்கினது 2020ல. அடுத்து ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி எங்க இருக்குன்னா திருச்சியில 1966 ஜூலை 3ல. அடுத்து சார்லஸ் ஓக்லி மெட்ராஸ் அப்சர்வேட்டரின்னு ஆரம்பிச்சிருக்காரு 1792ல. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, வேர்ல்டு வைட் இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவரேஜ் பொசிஷன் 9th ரேங்க்ல இருக்காங்க. இன்க்ரீஸ் பொறுத்த வரைக்கும் 3rd ரேங்க்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரஷ்யா வந்து அதிகமான கவரேஜ் வச்சிருக்காங்க. இன்க்ரீஸை பொறுத்த வரைக்கும் சைனா வச்சிருக்காங்க. வேர்ல்டு வைடு எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 414 crore அளவுக்கு ஃபாரஸ்ட் கவரேஜ் இருக்கு. ஓகே, லேக்ல சொல்லணும்னா 41 அந்த பார்த்தோம் இல்லையா அது. அடுத்து வந்து வைக்கம் விருது தேன்மொழி சவுந்தரராஜன் எலெக்ட் ஆகியிருக்காங்க. 2023ல அனௌன்ஸ் பண்ணாங்க. 2024ல தேவானூரா மகாதேவா அப்படின்றவர் கர்நாடகால இருந்து வாங்கினாங்க. அடுத்து செயற்கை நுண்ணறிவு லைக் ஏஐயோட அந்த எடிட்டிங் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ரூல்ஸை வந்து அமெண்ட் பண்றாங்க. எப்ப அமெண்ட் பண்றாங்க? 2021ல கொண்டு வந்தது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, பாலிசி 2018, டேட்டா பாலிசி 2020. ஈரப்பதம் 22% ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து நவம்பர் 15 ஜன்ஜாத்தியா கௌரவ் திவாஸ் இல்லையா, 2021ல இருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ எத்தனாவது? 5th திவாஸ் ஆனா செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஜன்மான் எதுக்காக? பிஎம் ஜன்மான் 2023 செப்டம்பர் 15 75 பிவிடிசி சோஷியோ எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டுக்காக. 2024 அக்டோபர் 2 உட்காஸ் அபியான் எதுக்காக? ஹோலிஸ்டிக் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக. அடுத்து கர்மயோகி அபியான் எதுக்காகப்பா? லீடர்ஷிப் ப்ரோக்ராம் இல்லையா, 11 crore 1 lakh வில்லேஜ் 30 states லீடர்ஷிப் ப்ரோக்ராம். இது ஈஸியா ஞாபகம் இருக்கும் நம்மளுக்கு. எங்க லான்ச் பண்ணாங்க? ரைட். அடுத்து பாருங்க, இது என்னப்பா? ஆதி சேவா பர்பு செப்டம்பர் 17 அக்டோபர் 2 ட்ரைபல் வில்லேஜ் மிஷன் 2030 அதை வந்து அடையணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு விழா மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சாங்க. வந்தே மாதம் எத்தனை 150வது நினைவு தினம் லைக் அது ரிலீஸ் பண்ணது. அது வந்து எப்போ வந்தது? நவம்பர் 7. வெரி குட், நவம்பர் 7. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபெடே 2025 எங்க நடக்க போகுது? கோவால. புக்கர் அவார்டு 2005ல வந்து கொடுத்தாங்க லைக் இன்டர்நேஷனல் லெவல்ல. முதல்ல 1969ல இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்காக இது கொடுத்ததுதான் புக்கர் அவார்டு. வாங்கினது தீபா பாஸ்தி அப்படிங்கிறவங்க. ஒரு மொழிபெயர்ப்பு நூலுக்காக ஹார்ட்லாம் அப்படிங்கிற புக்கு பானு முஸ்தாக் தான் அவங்க அதை எழுதினாங்க. 1950ல தமிழ்நாடு ஃபேக்டரிஸ் ரூல்ஸ் போட்டாங்க, அதை அமெண்ட் பண்ண போறாங்க. அடுத்து தேவாரம் பொறிக்கப்பட்ட காப்பர் பிளேட்ஸ் எங்க கிடைச்சிருக்கு? சாட்டைநாதர் கோவில் சீர்காழியில. மயிலாடுதுறை கன்வென்ஷன் 2011, பில் 2017, ஆக்ட் தமிழ்நாடு மேனுவல் ஒர்க்கர்ஸ்க்கு 1982, கர்நாடகா கவர்மெண்ட் 2025. ஓகே, சனே தக்காய்ச்சி எல்டிபி அவங்களோட பார்ட்டி எல்டிபி, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான்.
ஏஷியன் மீட் எங்க நடக்குது? மலேசியா கோலாலம்பூர் 47th. இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் நடக்குது 22. அதுல வந்து ஒரு இயர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, மேரிடைம் செக்யூரிட்டி இயர்னு 2026. ஓகேவா? அடுத்து பாருங்க, எப்போ ஃபார்ம் பண்ணாங்க ஏஷியா? 1967 August 8. ஓகே. வேர்ல்டு எஜுகேஷன் ரிப்போர்ட் 130 மில்லியன் உமன் சைல்டு வந்து இன்னும் ஸ்கூலுக்கு போல. அடுத்து பாருங்க, சாலிடாரிட்டி டே வந்து October 20, ஸ்டாட்டிஸ்டிக் டே 20, எராடிகேஷன் டே 17, ஸ்டூடெண்ட்ஸ் டே October 15, யாருன்னு ஏபிஜே, ஸ்டாண்டர்ட்ஸ் டே October 14, டிசாஸ்டர் ரிஸ்க் ரெடக்ஷன் டே October 13, ஸ்னோ லியோபார்ட் October 30, 23, டெஃபிஷியன்சி அயோடின் டெஃபிஷியன்சி 21. ஓகே, சரி, தேங்க்யூப்பா.